இன்னைக்கு 3 ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து வாய்க்காக்காரையாரமா ஆலமரத்துக்கு அடியில கிராமத்துல எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி ஆட்டுக்கால் குழம்பு வைக்க போறோம். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க ஆட்டுக்கால் குழம்பு செய்ய போலாம். ரெடியா? ரெடி ஜூட். அந்த காலத்து விளக்கு இந்த கால விளக்கு மாற என்னோட சரிதா ஆரம்பிச்சிட்டியடி உங்க அதாவது மண்வெட்டி வெப்பன் சாரத்துக்கு ஆசையாக தான் இருக்குது. தாயே கொஞ்சம் குறந்தி கழுவிட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல. கழுவிட்டு வாங்க. வாய்க்காலுக்கு பக்கத்துல ஒரு பைப் இருக்குது. அங்க ஆட்டுக்கால் கிளீன் பண்ணிட்டு கழுவுறதுக்காக போறோம். ஆட்டுக்கால் நாங்க வாய்க்காலுக்கு வந்தேன். இப்போ ஆட்டுக்கால சுத்தம் பண்ண போறேன். ஆடி காத்துல அம்சமான இடத்துல ஆத்தங்கரையோரத்துல வாய்க்காலில் தண்ணி ஃபுல்லாக போகுது. தண்ணி வரவும் விவசாயிகள்லாம் ரொம்ப ஹாப்பி. அவங்களும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. எப்படா வாய்க்காலில் தண்ணி வரும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஜெசி அப்படி முடியல இருந்ததுன்னா பார்த்துடு. கருப்பு இல்லாமல் சுத்தம் பண்ணா நல்ல கருவின வாசனை இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை உப்புமா, இது ரொம்ப தப்புமா. எளிதா உனக்குதான். அதுதான் ஆட்டுக்கால் வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொண்டு போறோம். ஒரு கிளம்புற வரைக்கும் இப்படிதான். சரி, டீ ஊற்றி குடுறீதா? நான் இங்க வீடியோ எடுக்கிறேன், நீங்க என்ன பண்றீங்க? விறகுக்கு பஞ்சமே இல்லை. ஆலமரத்து கட்டை, தென்னை மட்டை சுத்தி போய் இவ்வளோ விறகு பொறுக்கிட்டு வர போறோம். பாருங்க, காத்துக்கு டப்பு கொடுக்குற மாதிரி கேரளாவோட சூறாவளி வந்து வெங்காயம் உரிக்க போறாங்க. ஆமாங்க, எப்படியெல்லாம் என்ன சொல்றது. நாங்க ரஸ்கும் சாப்பிடுவோம், ரிஸ்கும் எடுப்போம், டீயும் குடிப்போம், வெங்காயம் உளிப்போம், ஆட்டுக்கால் சமைப்போம், கருவேப்பிலை போடுவோம், சாப்பிடுவோம். தண்ணி காஞ்சிருச்சு, ஆட்டுக்காலை போட்டுக்கலாம். தூள் போட்டுக்கலாம். ஆட்டுக்கால் வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். உடச்சிதான் ஆகும். முடியாதுங்கிறத வந்துடணும் வீடியோவில். உடச்சிட்டேன். மயில் வரலாம், புலி வரலாம். நான் தான் இப்போ பேசுனேன். ஐயோ, காமெடி பண்ணுறோம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், வச்சுக்கலாம். ஆட்டுக்கால் குழம்பு செய்யறதுக்காக கொத்தமல்லி கொட்டிக்கலாம்.
வறுத்து நம்மளே அரைச்சி குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அடுத்தது மிளகு போட்டுக்கலாம், வரமிளகாய் போட்டுக்கலாம், பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 போட்டுக்கலாம், ஜீரகமும் போட்டுக்கலாம், சோம்பும் போட்டுக்கலாம், கூடவே கருவேப்பிலை தலை 4 போட்டுக்கலாம். அதை அப்படியே வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை கொட்டி வணக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வணங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். கொசு கொசு வச்சு 1 மணி நேரம் ஆகுது. இன்னும் 1 மணி நேரம் வேகணும். அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறோம் பசிக்கு. உளுந்த வடை. உளுந்து வடை. எங்க உழுவே இல்ல? தண்ணி கொடை எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. நீங்க எவ்வளோடி காசு கொடுத்தேன் அந்த பிள்ளைங்க? ஏய் வாள் இல்லையாடா? ஆளுக்கு 50 பைசா. ஆட்டுக்கால் குழம்பு வைக்க வறுத்து வச்ச மசாலாவை செக்கில் கட்டி நீ குழம்பு வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாதிக்க போடுறதுக்கு இல்லை. இவங்க எனக்கு சாப்பாடா போட்டு செக்கு சாப்பாடா போட்டு செக்கு சாப்பிடும். ஆட்டி ஆட்டி கையெல்லாம் பிடிச்சிட்டு. ஏன் எடுக்க மாட்டீங்களா மேடம்? கை எறியுதுன்னு சொன்னோடனே வா எண்ணெய் எடுங்கிறா. அழகி சிங்காரி பின்னணி பாடகி பாட்டா பாடு ஜெசி செக்கில கை வச்சாலே எனக்கு பாட்டு தான் வரும். உங்களுக்காக அன்னைக்கு ஒரு பாட்டு பண்ணல, இன்னைக்கு எனக்காக ஒரு பாட்டு பாடு. ஓ ரசிகர்கள் ஆயிட்டீங்களா? பாடுறேன். மாண்டேரி மௌனமா. அடுத்த ஒரு தெரியாதே. தமிழ் மக்களே, நான் பாடினதில் நீ தமிழ் மக்களே, நான் பாடின பாட்டில் ஏதாச்சும் பிழை இருந்தா மன்னிக்கும் மன்னிக்கும். பாடு. மாண்டேரி மௌனமா. எனக்கு வெக்கமா இருக்கு. ஏனுங்க இது வழக்கம் போல டீ நினைச்சுக்காதீங்க. ஆட்டுக்கால் சூப்புங்க, பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஏன்டி சூசா பாசம் பேசிட்டு? ஐயோ ரொம்ப சிரிக்காதீங்க, எல்லாம் ஓடி போயிடுவாங்க. ஆமாங்கண்ணா. பாதி மசாலா அது மஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி போட்டு ஆட்டிக்கலாம். எனர்ஜி சூப் குடிச்சுதான் எனர்ஜி வந்துருச்சு. ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. இனிமேல் மசாலா ஊற்ற வேண்டியதுதான். இப்போ செக்கில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கால் குழம்புக்கு சுத்து குழம்பு போட்டோம்னா சூப்பராக இருக்கும் குழம்பு. அதனால தனியாக நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. குழம்பு தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஏலக்காய் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ குழம்புல கொட்டிக்கலாம். தேங்காய் ரெடி. தேங்காய் அரைச்சதுல இந்த கைப்பிடியெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அதோட என்னதான் மலரே பாட்டு இதுக்கு கூட பொறுக்கலாம். கைப்பிடி எங்கேயோ தெரிச்சே போயிடுச்சு. தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம். குழம்பு கொத்திக்கலாம். செம்ம குழம்பு. நாங்க பொண்ணு நீ எப்ப சொல்ல சாப்பிட்டா சூப்பரா. மா
கிளறிக்கலாம் பாருங்க, இலையில போட்டு பாருங்க சாப்பிடுங்க. பாருங்க. ஆஹாஹாஹா. என்ன அட்டகாசமா இருக்குது. இங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. வாயில வெள்ளம் ஊறுதே. உடுப்பெல்லாம் அப்படியே வெந்து வாயில அப்படியே அலுவாவாட்டு போயிடும். குழம்பு ரெடி. கோழி முட்டை ரெடி. வாய்க்கால் ஓரமா இப்படி ஒரு நிழலான ஆலமரம், ஆடி காத்தோட சேர்ந்து ஆட்டுக்கால் குழம்பு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் வேக வச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா பூவாட்டம் வெந்திருக்குது. ஒவ்வொரு ஆட்டுக்கால்லேருந்து சதை அப்படியே வெளியே வருது ஈஸியாக. அப்படியே கறி ஃபுல்லாக கண்ணு வைக்காதடி. அப்படியே ஒரு வாய் கொடுத்து எப்படி அமைது. பூப்பழம் ஊறி போகிறேன். நானும் தான் நல்லா இருக்குல்ல, நல்லா வெந்துருச்சு வருது. வந்து விட்டது தகுந்த கறி. சூப்பர். நிறைய வந்துருச்சு. அப்பா லலிதா லலிதா தழுகுந்த எலும்பு. குழம்புக்கும் நமக்கு இருக்கிற குழம்பு பசிக்கும். போற இடமே தெரியல. இடத்துக்கும் கடா விட்டு முடிஞ்சு அடுத்த வாரம் ஃபுல்லா ஆட்டுக்கால் குழம்பு தான். கூப்பிடவே இல்லை. அடுத்த ஒரு வீடியோவில் புதிய ஒரு டிஷ்ஷோட சந்திப்போம். டாட்டா பாய் பாய், see you. ஆட்டுக்கால் குழம்பு இதில் வந்து சுத்து கொழுப்பும் போட்டு வச்சுருக்காங்க. ஓ செம்ம டேஸ்ட்டு. செக்கில் ஆட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.